ஹாய். ஸோ காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ்க்கான ஒர்க் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம், நிறைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க நோட். இதில் எங்களோட லோகோ வித் சுரேஷன் ஃபேஷன் டிசைனிங்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வரும். பட் இந்த நோட்டு உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஒர்க் ஷீட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் படிக்கிறதுனால இலிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி ஈஸியாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி க்ரியேட் பண்ணதான் இந்த ஒர்க் ஷீட். ஸோ நல்லா இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபேஷன் இலிஸ்ட்ரேஷனுக்கான ஃப்ரண்ட் ஷீட். தென் அவங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் பிளாக் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஹெட் தியரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த லைனில் என்னென்ன பாடி பார்ட் நம்ம ட்ரா பண்ணுன்றதுக்கான கைடு. ஸோ இது ஒரு ஷீட் வரும். அதுக்கப்புறமா அதை நல்லா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிளைன் ஷீட் நான் வந்து ஜஸ்ட் அந்த மார்க்கிங்கோடு கொடுத்துருப்பேன். இதில் அவங்க இந்த ஃபிகர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த பாடிஸ்லாம் அழகாக வரைஞ்சிருவாங்க, பட் இந்த ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அதை எப்படி டிவைட் பண்ணும் அண்ட் அந்த ஷேப்லாம் எப்படி கொண்டு வரணுன்ற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பேஜில் இருக்கும். தென் முக்கியமாக கலர் வீல். ஸோ கலர் வீல்க்கான பேசிக் சார்ட் வந்து அவங்களுக்கு வந்துடும். அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், அந்த கலர் எப்படி ஃபேஷன் ஃபிகரில் இலிஸ்ட்ரேஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது முதற்கொண்டு இந்த கிளாஸில் அவங்களுக்கு வருது. தென் திஸ் இஸ் மெயின்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங்கிறது வந்து த்ரூ ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்விங் எக்ஸசைஸ் ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்கிள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அவங்க இங்கே எண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஷீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு டைம் வந்து மிச்சமாக இருக்கும். அவங்க வரைஞ்சி பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நாங்களே ஷீட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் தென் அகெயின் ஸ்கேலோப் டிசைன். ஸோ இந்த ஸ்கேலோப்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா வாட் எவர் கர்வ்ஸ் அவங்களால போட முடியும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஃபைனலாக அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் கூட அவங்க ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அண்ட் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் எல்லாமே சின்ன சின்ன சைஸ் கொடுத்துருக்கு. ஒன்ஸ் இதை அவங்க பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்கன்னா சூயிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபினிஷிங் நல்லாவே அவங்களால கொண்டு வர முடியும். இது வந்து கட்டிங்க்கான எக்ஸசைஸ். நம்ம கட் பண்ணுறப்பயுமே அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அந்த லைனில் கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த நோட்குள்ளே இருக்குது. இது போக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் நாங்கள் இந்த நோட்டில் இன்சர்ட் பண்ணுவோம். அது வந்து நான் லேட்டர் ரிவீல் பண்ணுறேன். அது ஸ்பெஷலாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணுற விஷயம். தென் நேற்றே நான் அட்மிஷன் க்ளோஸ்டுன்னு சொல்லி போட்டுட்டேன் ஸ்டோரியில். பிகாஸ் ஃபுல் சீட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. பட் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வை? பிகாஸ் இது இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இந்த கோர்ஸே நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது கண்டிப்பாக. அதனால நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஜஸ்ட் ஒரு 5 சீட்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ரொம்ப சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டூல் கிட் கொஞ்சம் லேட்டராக தான் வரும். பிகாஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நாள் பெரிய ப்ராசஸ், அது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ இன்னும் 5 சீட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.